சென்னை 1000 விளக்கு தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் ப. வளர்மதி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். 1000 விளக்கு தொகுதியில் முன்னாள் அமைச்சரும் கழக மகளிர் அணி செயலாளருமான ப. வளர்மதி அஇஅதிமுக வேட்பாளராக போட்டியிடுகிறார். தொகுதிக்கு உட்பட்ட சூளைமேடு, நமச்சிவாயபுரம், நீலகண்டபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் அவர் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருடன் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஏராளமானோர் உடன் இருந்தனர். திருப்பத்தூரில் அமமுக வேட்பாளருடன் சென்று முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி புரட்சித் தலைவரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக கூட்டணி கட்சியான அமமுக சார்பில் ஆ. ஞானசேகரன் போட்டியிடுகிறார். இதனையடுத்து திருப்பத்தூர் புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு அமமுக வேட்பாளர் ஞானசேகரனுடன் சென்ற முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் கூட்டணி கட்சிகளான பாஜக, பாமக கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் மாற்றுக் கட்சியினர் கழகத்தில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஒரங்கூர் குடிகாடு கிராமத்தைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் திமுகவில் இருந்து விலகி கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் அருண்மொழி தேவன் முன்னிலையில் அஇஅதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். அஇஅதிமுக மாவட்ட ஓட்டுநர் அணி இணை செயலாளர் வெங்கடேசன் மற்றும் மங்களூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் பாண்டியன் ஏற்பாட்டில் நடந்த இந்நிகழ்வில் திட்டக்குடி வெற்றி வேட்பாளர் முருகுமாறன் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு தொகுதிக்குட்பட்ட காரிமங்கலம் அருகே மாவட்ட கழக செயலாளரும் அத்தொகுதி அஇஅதிமுக வேட்பாளருமான கே.பி. அன்பழகன் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். கும்பாரஹள்ளி ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் அதிமுகவின் முத்தான தேர்தல் வாக்குறுதிகள் மற்றும் திமுக ஆட்சியின் அவலங்களை எடுத்துரைத்து அஇஅதிமுக வேட்பாளர் கே.பி. அன்பழகன் வாக்கு சேகரித்தார். இந்நிகழ்வின் போது கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் திரளானோர் உடனிருந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே அஇஅதிமுக வேட்பாளர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சின்னஞ்சேரி பகுதியில் உள்ள விநாயகர் ஆலயத்தில் வழிபாடு நடத்திய பின் மாதனூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் ஜோதி ராமலிங்க ராஜா ஏற்பாட்டில் ஆம்பூர் தொகுதி கழக வேட்பாளர் வெங்கடேசன் பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்நிகழ்வின் போது அஇஅதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் குறித்த பிரசுரங்களை மக்களிடம் விளக்கிய கழக வேட்பாளர் திமுக ஆட்சியின் அவலங்களையும் எடுத்துரைத்தார். இதில் கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் திரளானோர் கலந்து கொண்டனர். திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே 100க்கும் மேற்பட்ட திமுகவினர் அஇஅதிமுகவில் இணைந்தனர். லால்குடி தொகுதியின் கழக வேட்பாளரும் கழக மகளிர் அணி இணை செயலாளருமான லீமாரோஸ் மார்டின் முன்னிலையில் புள்ளம்பாடி தெற்கு ஒன்றிய செயலாளர் திண்ணக்குளம் சிவக்குமார் தலைமையில் மாற்றுக் கட்சியினர் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். கழகத்தில் இணைந்த புதிய உறுப்பினர்களுக்கு கழக மகளிர் அணி இணை செயலாளர் லீமாரோஸ் மார்டின் கழக துண்டு அணிவித்து வரவேற்றார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் எஸ்.எம். பாலன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளானோர் உடன் இருந்தனர். சிவகங்கை சட்டமன்ற தொகுதி அஇஅதிமுக வேட்பாளராக போட்டியிடும் மாவட்ட செயலாளர் பி.ஆர். செந்தில்நாதனை அறிமுகப்படுத்தும் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. சிவகங்கையில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் அஇஅதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர். கூட்டத்தில் உரையாற்றிய வேட்பாளர் செந்தில்நாதன், புரட்சி தமிழர் எடப்பாடி கே. பழனிசாமி தலைமையில் மீண்டும் தமிழகத்தில் கழக ஆட்சி அமைய அனைவரும் வெற்றி ஒன்றே இலக்கு என சபதமேற்று பணியாற்ற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட கழக செயலாளராக நியமிக்கப்பட்ட முக்கூர் சுப்பிரமணியன் தந்தை பெரியார், அம்பேத்கர், புரட்சித் தலைவர் உள்ளிட்டோரின் சிலைகளுக்கும் புரட்சித் தலைவி அம்மாவின் திருவுருவப் படத்திற்கும் மரியாதை செலுத்தினார். அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த புரட்சித் தலைவியின் சிலைக்கு மலர்தூவி மரியாதை செய்த திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் முக்கூர் சுப்பிரமணியன் பின்னர் செய்யாறு ஆரணி கூட்டுச்சாலையில் உள்ள புரட்சித் தலைவர் உள்ளிட்ட தலைவர்களின் சிலைக்கும் மாலை அணிவித்து மரியாதை செய்தார். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களிடம் அதிமுகவினர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். தேனி கிழக்கு மாவட்டம் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியைச் சேர்ந்த மாற்றுக் கட்சியினர் பலர் அஇஅதிமுகவில் இணைந்தனர். பொன்னம்மாள்பட்டி, அடைக்கம்பட்டி, கண்டமனூர் ஆகிய பகுதியைச் சேர்ந்த திமுக மற்றும் பன்னீர் ஆதரவாளர்கள் 50க்கும் மேற்பட்டோர் தேனி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் முருகோடை ராமர், ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் லோகிராஜன் ஆகியோர் முன்னிலையில் அஇஅதிமுகவில் இணைந்தனர். அவர்கள் அனைவருக்கும் கழகத்துண்டு அணிவித்து வரவேற்பும் அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர்.